இன்னைக்கு ஆச்சி சமையல்ல வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 வாழைக்காய் போல் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வாழைக்காய் சேர்த்துடலாம். வாழைக்காய் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 வரமிளகாய் சேர்த்து சூடு வர வறுத்து விட்டுறலாம். இதை நல்லா சூடு வர வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு வர வறுத்து விட்டாச்சு. இது நல்லா ஆறின பிறகு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூட ஊற வச்சுருந்தா வாழைக்காய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 3 பூண்டு பல்ல தட்டிட்டு சேர்த்துக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அது வேகட்டும். நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுருங்க. வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை சேர்த்துடலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரை வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.